மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தொடக்கப்பள்ளி மாணவிகளை கேலி செய்து தாக்கியதாக கூறப்படும் விவகாரத்தில் ஒரு மாணவி உட்பட 5 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் புகாருக்குள்ளான தொடக்கப்பள்ளி மாணவர்கள் 5 பேர் மீது கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லுப்பட்டி, உளைப்பட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 3 மாணவிகள் அங்குள்ள தொடக்கப்பள்ளியில் பயின்று வருகின்றனர். இவர்களை கேலி செய்த மற்றொரு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் அவர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. ரூமுக்குள்ளே போய் வச்சு அன்னைக்கு எங்கள் அப்பா அன்னைக்கு ஒன்று எங்களுக்கு கிண்டல் பண்ணால் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்தேன். உங்கள் அப்பாவை நான் கிண்டல் பண்ண எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கயிறை கட்டி வாயில் இதை வச்சு அப்படியே இதை அறுத்துட்டாங்க. சாக்லேட்டாரே என்னை கட்டிக்கிடலான்னு சொன்னாங்க. அப்புறம் நல்லா அறுத்துட்டு நிறைய பிள்ளைக்கு அறுத்தாங்க. அறுத்துட்டு ஒருத்தவனை நெஞ்சிலே கல்லை வச்சு எரிஞ்சு ஒரு பிள்ளைக்கு நிறைய கீச்சு விட்டாங்க. ஒருத்தவன் சாணியை கரைச்சி ஊற்றி விட்டாங்க. அப்புறம் சாக்லேட்டாரே கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க. பாதிக்கப்பட்ட மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் 5 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உளைப்பட்டி மாணவிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் புகாருக்குள்ளான மாணவர்கள் மதுரையில் வழக்கறிஞர் ஒருவரது பாதுகாப்பில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புகாருக்குள்ளான 5 பேரில் ஒரு மாணவியும் உள்ளார். அவங்க எங்களது பள்ளியின் பெயரை கேட்டார்கள். நாங்கள் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி என்று சொன்னோம். அதற்கு எங்கள் பள்ளியை கிண்டல் பண்ணி பேசினார்கள். நாங்கள் அவங்கள் பள்ளியை என்ன பேர் என்று கேட்டோம். அவர்கள் இந்த ஆர்வ பள்ளி என்று சொன்னார்கள். நாங்களும் அவர் பள்ளியை கிண்டல் பண்ணினோம். அவர்கள் கல்லை எறிந்து விட்டார்கள். எனது காலில் பட்டதால் நானும் அவளை எறிந்தேன். பெற்றோர்களை சனிக்கிழமை கூட்டு வர சொன்னார்கள். பேரண்ட்ஸ் மீட்டிங் அன்று இல்லை என்று ஆசிரியர் சொன்னார். அதுக்கும் வெள்ளிக்கிழமையே அவர்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டார்கள். இந்த பிள்ளை கையை கிழிக்கவே இல்லை சார், அவங்களா வந்து கிழிச்சிடு சார், பள்ளிக்கூடத்துல சார் டீச்சர் அந்த பள்ளியில் இருக்க டீச்சரில் அங்கே கூப்பிட்டு வந்து எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு டீச்சரு ஆறாருன்னு காமிக்க சொன்னாங்க சார். 5 பேரை காமிச்சாங்க சார். நாங்கள் இந்த சண்டையிலே நான் ஊடுபட்டு இல்லை. அவங்களா நான் நின்று இருந்ததுக்கு இவங்களா சண்டை போட்டதுக்கு என்னை சொல்லிவிட்டார்கள். போலீஸு எங்களை 12 மணிக்கு வந்து ஆகிவிட்டார்கள். எங்களுக்கு பயமாக கிடக்கு. தொடக்கப்பள்ளி மாணவிகள் தாக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் புகாருக்குள்ளான மாணவர்கள் மீது கடுமையான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த மாணவர்களின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். 341, 291 பார்ட் பி, 324 506 பார்ட் 2 என கொலை முயற்சி மற்றும் கொடிய ஆயுதங்களை தாக்குதல் என வழக்கு பதிவு செய்தும் அதுக்கு முத்தாய்ப்பாக குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் 2012 படி 9, 11, 12 ஆகிய பிரிவின்கள் கடுமையான பிரிவின்கள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த பிரிவுகளின்படி பார்த்தால் குழந்தைகளை பாதுகாக்கும் பாலியல் தொல்லையிலிருந்து பாதுகாக்கும் சட்டமானது குழந்தைகள் மீது ஏவப்பட்டுள்ளது. மேற்படி இந்த குழந்தைகள் யாருமே இந்த பாலியல் குற்றங்கள் செய்ததாக பதிவு செய்யப்பட்ட குழந்தைகள் யாருமே அந்த அளவுக்கு முதிர்ச்சி இல்லாதவர்கள். அவர்கள் இந்த குற்றத்தை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. புகாருக்குள்ளான மாணவர்கள் மீது 7 பிரிவுகளின் கீழ் போடப்பட்டுள்ள வழக்குகள் மனித உரிமை மீறல் என்றும் வழக்கறிஞர் கூறியுள்ளார். அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு சிறு சண்டை ஏற்படுகிறது. அவர்கள் கற்களால் எரிந்து கொண்டார்கள். அதன் பின்பு விலக்கிவிட்டு போய்விட்டார்கள். அவரவர் பள்ளிக்கு போய்விட்டார்கள். மறுபடியும் அவர்கள் பெற்றோர்கள், அந்த குழந்தையின் பெற்றோர்கள் மறுபடியும் வந்து மாலை வந்து அவர்கள் மீது போலீஸ் நிலையத்தில் பொய்யாக புகார் செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறுவர்களை காப்பதற்குத்தான், சிறுவர் சிறுமிகளை பாலியல் தொல்லையிலிருந்து காப்பதற்கான இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த சட்டத்தை யாரை பாதுகாக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்டதோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முற்றிலுமாக மனித உரிமை மீறலாகும். தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான பிரச்சினை பெரிதாக்கப்பட்டதற்கு
அரசு பள்ளி ஆசிரியர்களே காரணம் என புகாருக்குள்ளான மாணவர்களின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த 2 டீச்சர்னாலையும் ஒரு டீச்சர் என்ன பண்ணிட்டாங்க, இது பெரிய பிரச்சனை ஆயிருமுண்டு அவங்க ஒரு நமக்கு ஏதோ நம்ம மேலே ரிமார்க் ஆயிருமுண்டு சுட்டியா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது போலீஸ் ஸ்டேஷன் மூலியமாக போனாத்தே இது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி இவங்க பெரிய பெரிய கேஸாக பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, பாலியல் பலாத்காரம் கை காலை வச்சுக்கு 2 பேர் பிடிச்சிக்கிட்டு 2 பேர் கையை கிழிச்சிட்டேன், பாலியல் பலாத்காரத்துக்கு முயற்சி பண்ணாங்கன்ட்டு ஒரு பொய் புகார் கொடுத்து. இந்த விவகாரம் குறித்து மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயேந்திர பிதாரியிடம் புதிய தலைமுறை கேட்டது. அதற்கு இதுபோன்ற புகார்கள் வந்தால் வழக்கு பதிவு செய்வது தங்கள் கடமை என்றும், இதுபோன்ற புகார்கள் ஏற்கனவே வந்தபோது கடைபிடிக்கப்பட்ட நடைமுறையே இப்போதும் கடைபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த புகார் தொடர்பாக சிறார் சீர்திருத்த பள்ளி அலுவலர்கள் விசாரணைக்கு பின்னரே இறுதி முடிவெடுக்கப்படும் என்றும் மதுரை மாவட்ட எஸ்பி விஜயேந்திர பிதாரி கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்காக மதுரை செய்தியாளர் நாகேந்திரன் மற்றும் உசிலம்பட்டி செய்தியாளர் பிரேம்குமார்.